தந்தையாகிய கடவுளின் அன்பும் நம்முடைய ஒளியாகவும் வழியாகவும் ஜீவனாகவும் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் அருள் பெயரால் தூய ஆவியானவரின் துணையோடு கூட உங்களை யாவரையும் வருக வருக என்று வாழ்த்துவதில் வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான காலவேளையிலும் நாம் இப்படி இணைந்து கடவுளுடைய திருப்பெயரை திருப்புகழை பாடுவதற்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். அவருடைய திருப்புகழை திருப்பெயரை நம்ம பாடல்களின் மூலமாக உள்ளத்திலிருந்து நாம் பாடுவதற்கும் மனதார பாடுவதற்கும், அதனாலதான் இப்படி சொல்றாங்க, நான் பாடுகிற பொழுது எப்படி பாடணுமா, ஆவியோடும் உண்மையோடும் பாட வேண்டும். அப்போ எனக்குள்ளாக இருக்கக்கூடியதான அந்த ஸ்பிரிட், கடவுளுடைய ஆவி இல்லை, எனக்குள்ளாக கடவுள் கொடுத்திருக்கக்கூடியதான அந்த ஆவி, அந்த ஆவியில உண்மையாக நான் பாடுவது, ஆவியோடும் உண்மையோடும் நான் பாடுவேன், ஆவியோடும் கருத்தோடும் நான் பாடுவேன். அப்ப நம்ம எதை செய்தாலும் அதுல ஒரு உண்மை காணப்பட வேண்டும். ஆகையினால் இந்த நாட்களிலும் நம்ம இந்த மாதம், இந்த ஜூன் மாதம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இந்த மாதம் நம்மை ஒரு பொறுப்புள்ள தகப்பனாக, பொறுப்புள்ள தாயாக, பொறுப்புள்ள அண்ணனாக, பொறுப்புள்ள குடும்பத்தின் உறவுகளாக இந்த மாதம் நம்மை ஆக்கக்கூடியதாக இருக்கும். பொறுப்பாக செய்வதற்கு பொறுப்பாக. என்னன்னா, இந்த மாதத்துல நம்ம பார்க்கிற பொழுது ஏனால் ரிசல்ட் வரும், அடுத்தது நம்ம என்ன குரூப் எடுக்கணுங்கிறது இருக்கும், இப்படி படிப்புல நம்ம கவனத்தை செலுத்துவதற்கு அப்படி நம்ம பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில மிக தேவையானது ஒன்று என்று என்னவென்று சொன்னால் படிப்பு, கல்வி. இந்த கல்வி நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமானதா இருக்குது, ரொம்ப தேவையானதா இருக்கு. நீங்க காசு பணத்தை எல்லாத்தையும் செலவழிச்சிடலாம், அழித்து விடலாம், அல்லது நீங்கள் இழந்து விடலாம், நம்ம இழந்துடலாம், எல்லாமே இழந்து விடலாம். ஆனால் நாம் படித்த கல்வியை ஒருபோதும் நம்மால் இழக்க முடியாது. நம்ம படிச்சிருக்கிறதான கல்வியை நாம் ஒருபோதும் இழக்க முடியாது. அது எங்கேயும் அது தொலைந்து விடாது. அப்போ நமக்கு இந்த கல்வி என்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதற்காக பிள்ளைகள் கண்டிப்பாகவே படித்தாக வேண்டும் என்கிற ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். அதனால கண்டிப்பாகவே படியுங்கள். அந்த கல்வி என்கிறதான ஒளி, கல்வி என்கிறதான வெளிச்சம் உங்களுக்குள்ளாக பிரகாசிக்கட்டும். உங்களுக்குள்ளாக அவைகள் வெள்ளியாக முளைக்கட்டும், வெள்ளியாக எழும்பட்டும். வெள்ளி மீன்ஸ் நட்சத்திரங்களாக, ஸ்டார்ஸ், வெள்ளியை போல உங்களுடைய உள்ளங்களில் உதிக்கட்டும். ஆகையினால் இந்த நாளிலும் அப்படித்தான் நாம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடியதானது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அப்போ ஆண்டவர் நம்மை வெளிச்சமாக வைக்கிறார் அல்லது சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த வெளிச்சத்தை நாம் எப்படியெல்லாம் காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அடிப்படையில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் நாம் பார்க்கக்கூடியதான தலைப்பு என்னவென்று சொன்னால், இந்த வாரத்தினுடைய செய்தியின் தலைப்பு, தலைமைத்துவத்தில் உள்ளவர்களுக்கு கடவுளின் ஒளியை வெளிப்படுத்தும் இறைமக்கள். தலைமைத்துவத்தில் உள்ளவர்களுக்கு கடவுளின் ஒளியை, வெளிச்சத்தை வெளிப்படுத்தும் இறைமக்கள் அப்படிங்கிற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். Godly people who reveal the light of God to those in leadership. Godly people who reveal the light of God to those in leadership. இப்போ கடவுளுடைய ஒளியை காண்பிக்கக்கூடியதான, தலைவர்களுக்கு காண்பிக்கக்கூடியதான இறை மக்களாக காணப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இறை மக்கள் அவ்வளவு பெரிதான, அதாவது தலைவர்களாக இருக்கலாம், தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு
இறை வெளிச்சத்தை காண்பிக்கக்கூடியவர்களாக, இறை மக்கள் இறைவனுடைய வெளிச்சத்தை காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நம்ம சிந்திக்க போகிறோம் இல்லைங்களா? இப்போ நிறைய நம்ம அதற்கான வரலாற்று சான்றுகளை நம்ம பார்ப்பதற்கும் நிறைய பார்க்கலாம், நிறைய காரியங்களை பார்க்கலாம். அப்போ தலைவர்களுக்கு காண்பிக்கக்கூடியதான காரியம், தலைவர்களுக்கே இங்க நம்ம பார்க்கிற பொழுது நம்முடைய தேசத்துல இந்த சதி ஏறுதல் அப்படிங்கிற ஒரு காரியம் இருந்தது. அப்போ இந்த இதை தடை செய்வதற்காக முயற்சிக்கிறதற்காக, அப்போ இது இப்படி இருக்குது, இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன செய்கிறார் என்று சொன்னால், சட்டத்தை கொண்டு வருவதற்காக முயற்சிக்கிறார் வில்லியம் கேரி. அந்த வில்லியம் கேரி என்ன செய்கிறாருன்னா, இந்த சட்டம் இந்த இப்படிப்பட்டது செய்வது, சதி ஏறுவது என்று சொல்லி உடன்கட்டை ஏறுவது சரியில்லை அப்படிங்கிற இந்த ஒரு செயலை மாற்றுவதற்காக, இப்படிப்பட்ட இந்த செயல்கள் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக அவர் போராடினார். அதற்கான காரியங்களையும் செயல்படுத்தினார். அவர் மட்டும் இல்லை, அவரும் அவர் அதற்கான முயற்சிகள் அதிகமாக எடுத்தது என்பதை குறித்து அவர் தலைவர்களுக்கு சொல்லி, அந்த லீடர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு சொல்லி அதை சரிப்படுத்தினார், அதுக்கான முயற்சிகள் எடுத்தார் அப்படிங்கிறது. அப்படி ஆர்டர் வருகிற பொழுது அந்த ஆர்டரை கொண்டு உடனடியாக அதை அமுல்படுத்துவதற்கு முயற்சித்தார். அதை ஒரு நாள் காலம் தாமதிக்கல, ஒரு நேரம் அந்த நேரத்தை சரி இப்போ வேண்டாம், அடுத்த நாள் போகலாம், இல்லை இப்போ காலையில் வந்துருச்சு மதியானத்துக்கு போகலாம் அப்படின்னு அவர் விடலை. அதை உடனடியாகவே அவர் அதை அந்த ஆர்டரை கொண்டு போய் கொடுத்து, ஏனென்றால் அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் இப்படி நீங்கள் இதில் செய்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏனென்றால் இந்த மணி நேரத்திலிருந்து யாராவது ஒருத்தர் கூட அப்படி பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, யாராவது அந்த சதியேறுதலுக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக நான் செய்தேன் என்று சொல்கிறார். எனவே இந்த மாதிரி தலைவர்களுக்கு இறை மக்கள் ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கிறோம். நிறைய இருக்கிறாங்க, நிறைய பேர் லீடர்களுக்கு தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்களாக நிறைய இன்றைக்கும் மக்கள் இருக்காங்க, இன்னைக்கும் இருக்கிறாங்க. அப்படி நாமும் ஆண்டவருடைய அருளை பெற்றவர்களாக, ஆண்டவருடைய கொடையை பெற்றவர்களாக நாமும் மாற முடியும், நாமும் ஆக முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். கடவுள் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். கடவுள் அதைத்தான் நம்மிடத்துல செயல்படுத்துவதற்காக முயற்சிக்கிறவர். அதுக்காக நம்மை பூஸ்டப் பண்ணிட்டே இருக்கிறார். ஆனால் நாம் அதற்கான முயற்சிகளை எடுக்கிறோமா அப்படிங்கிறதான் கேள்வி இங்க வருது. இப்ப நம்ம அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 4 வேத பாடங்கள் இருக்கிறதான 4 காரியங்களை நாம் பார்க்க போறோம். எப்படிலாம் தலைவர்களுக்கு அவர்கள் செயல்பட்டார்கள், அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களுடைய தலைவர்களுக்கு, அவர்களுடைய லீடர்களுக்கு அவங்க எப்படிலாம் இறைவனுடைய வெளிச்சத்தை காண்பித்து செயல்படுத்தினார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 2 சாமுவேலுடைய புத்தகம், 2 சாமுவேல் சாப்டர் 12 1 to 9, 1 to 9 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். அடுத்ததாக அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள் வரைக்கும். ஆக்ட் சாப்டர் 1 to 12, சாப்டர் 1 to 12. சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 1 முதல் 6 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். Psalms 23 1 to 6. யோவான் எழுதின நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து 37 அல்லது 40 வரைக்கும். அது பின்னால் இருக்கக்கூடியதான காரியங்கள் பிலாத்து பேசுவது. அதனால இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை நம்ம பார்க்க போறோம். ஜான் சாப்டர் 18 32 to 40 அல்லது 37 வரைக்கும் இதில் இருக்கக்கூடியதான பகுதிகளை நாம் பார்க்க போகிறோம். இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இந்த 4 வேத பகுதியில் மறுபடியும் சொல்றேன். அதுல முடிந்தால் உங்களை விரல்களை வைத்துக் கொள்ளுங்கள், இல்லைன்னா அதை மடக்கி அதை ஏதாவது அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள்.
உங்களுக்கு ஏற்கனவே புக் மார்க் என்று சொல்லி கொடுத்துருப்போம். அந்த புக் மார்க் எது கொடுக்குன்னா இந்த மாதிரி படிக்கிற பொழுது அதை மார்க் பண்ணுவதற்காகத்தான். இல்லைன்னா பைபிளில் நூல்னு ஒன்று இருக்கும், அந்த நூலை எடுத்து நீங்கள் அதை அடையாளப்படுத்தி வைத்துக்கொள்ள, எழுதி வைத்துக் கொள்வது, இதெல்லாம் ஒரு நல்ல பழக்கம் என்று உங்களுக்கு நிறைய தடவை சொல்லிட்டு இருக்கோம். அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வளோ எழுத முடியலன்னா உங்களுக்கு இதை வாட்ஸ்அப் பண்ணியிருக்கிறோம், அதை கவனத்தில் வைத்து நீங்கள் பைபிள் பக்கத்தில் வச்சு இங்கே பார்க்கறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். மறுபடியும் சொல்லுங்க, 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம், சங்கீதம் 23ஆம் சங்கீதம், 18 யோவான் நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம். இதில் இருந்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இங்க என்ன முதல் காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் என்று சொன்னால், முதல் காரியம், தலைவராயிருந்த தாவீதுக்கு இறைவனுடைய வெளிச்சம் என்ன என்பதை காண்பிக்கக்கூடியதான மனிதனாக வந்தவர் தான் நாத்தான். என்ன நடந்தது அப்படிங்கிறத குறித்து நம்ம இங்க பார்க்கிற பொழுது, ஆண்டவர் நாத்தானை தாவீதிடம் அனுப்பினார். நாத்தான் அவனிடம் வந்து பின்வருமாறு கூறினார். ஒரு நகரில் 2 மனிதர் இருந்தனர், ஒருவன் செல்வந்தன், மற்றவனோ ஏழை. செல்வந்தனிடம் ஆடு மாடுகள் ஏராளமாய் இருந்தன. ஏழையிடம் ஒரே ஆட்டுக்குட்டி தவிர வேற ஒன்றும் இல்லை. அவன் அதை விலைக்கு வாங்கி இருந்தான். அது அவனோட அவன் குழந்தைகளோடும் இருந்து வளர்ந்தது, பெரிதாகியது. அவனது உணவை உண்டு அவனது கிண்ணியில் இருக்கும் குடிநீரை அவன் மடி குடித்தது. அவன் மடியில் உறங்கி அவனுக்கு ஒரு மகளை போலவே அது இருந்தது. இப்போ இது ஒரு கதையை போல சொல்றார். இந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, நாத்தான் ஒரு கதையை போல சொல்றார். யார்கிட்ட சொல்றா? யார் சொல்லி சொல்றா? அதான். அப்ப கடவுள் நாத்தான் கிட்ட சொல்றாரு, நீ போய் தாவீது கிட்ட இந்த விஷயத்தை சொல்லு அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, சீக்ரெட்டா இருக்கு, தெரியல. முதல்ல தெரியல. அவர் ஒரு கதை சொல்றாரு, தாவீது கிட்ட சொல்றாரு, அப்பா இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னா, 2 பேர் இருக்கிறாங்க உன்னுடைய ராஜ்யத்துல. 2 பேர் இருக்கிறாங்க. அந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடியதுல ஒருத்தர் பணக்காரர், ரொம்ப செல்வந்தவான், ரொம்ப செல்வம் அவர்கிட்ட இருக்குது. ஒருத்தர் ரொம்ப ஏழை, ரொம்ப ஒரு ஏழையா இருக்கிறாரு. அவர்கிட்ட ஒரே ஒரு ஆடுதான் இருக்குது. அவர் அதை விலைக்கு வாங்கிட்டு அதை வச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கிற போது இந்த பணக்காரன் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வருகிறான். அப்படி அந்த செல்வந்தனுடைய ஒருத்த வரா, வழிபோக்கன் உணவு. அப்போ அவனுக்கு என்ன செய்யணும், உணவு தயாரிக்க செய்ய தன் ஆடு மாடுகளிலிருந்து ஒன்றை எடுப்பதை விட்டு அந்த ஏழையின் ஆட்டுக்குட்டியை எடுத்து வழிபோக்கனுக்கு உணவு தயார் செய்தான். அப்போ ஒருத்தர் வராரு, அவர் வீட்டுக்கு வராரு, வழிபோக்கரா ஒருத்தர் வராரு. அப்படி வழிபோக்கனா வரவருக்கு இவர் என்ன செய்யறாருன்னா, தான் வீட்டில் இருக்கக்கூடியதான ஆடு மாடு அதை ஒன்று பிடிச்சி அடிக்காம என்ன செய்யறாராம், அந்த ஏழை வீட்டில் ஒன்று இருக்குதுல்ல, அதை எடுத்துக்குவோம், அதை பிடிச்சி அடிப்போம், அப்போ அவனுக்கு விருந்தாளியா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். யார்கிட்ட சொல்றாரு? தாவீது கிட்ட கதையா சொல்றார். ஒரு சம்பவத்தை ஒரு ஸ்டோரியை சொல்ற மாதிரி சொல்றார். இப்படி சொன்ன உடனே என்ன செய்யறாரு, தாவீதுக்கு உடனே அதை பார்த்த உடனே கடுமையான கோபம் வருது. உடனே தாவீது அம்மனிதன் மேல் சீற்றம் கொண்டு, ஆண்டவர் மேல் ஆணை, இதை செய்தவன் கட்டாயம் என்ன வேணும், டைடு, அவன் சாகணும், அவன் உயிரோடு இருக்கக்கூடாது, எப்படியோ செஞ்சுட்டான் அவன் அப்படின்னு சொல்லி இரக்கமின்றி அவன் அதை செய்ததால் அவன் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு 4 மடங்கு திருப்பி தர வேண்டும் என்று நாத்தானிடம் கூறினான். இப்படி சொன்ன உடனேயே, சரிதான், நீ சொன்னது சரிதான் அப்படி சொல்லிட்டு நாத்தான் சொல்றாரு. அப்பொழுது நாத்தான் தாவீதிடம், நீயே அந்த மனிதன் சொல்றாரு பாருங்க, நீ தான் அந்த மனிதன். என்ன காரணம், ஏன் அப்படின்னு சொன்னா,
என்ன காரணம் அப்படிங்கிறத இங்க நம்ம பார்க்க போறோம். அப்போ ஒரு அரசனாக இருக்கக்கூடியவர், ஒரு அரசனாக காணப்படக்கூடியவர், நியாயமாக செயல்பட வேண்டியவர் ஒரு நியாயமற்ற செயலை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதையும் மறைக்கிறார். அதை மறைப்பதற்காக அவர் செய்து கொண்டதான செயல்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அவர் ஒவ்வொரு காரியமா அதை தவறு செஞ்சிட்டாரு. தவறு செஞ்சதை என்ன செய்யறாரு? அதை தவற மூடி மறைப்பதற்கு யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி பழமொழி சொல்லுவாங்கல்ல, பூனை கண்ணை மூடுனா உலகமே இருண்டுச்சுன்னு நினைக்குமா. பூனை அது அப்படி நினைக்குதான். பூனை கண்ணை மூடிச்சுன்னா உலகம் இருண்டு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்போ தாவீதினுடைய செயல்கள், அவர் செய்ததான காரியங்கள் யாருக்கும் தெரியாது. என்னுடைய திட்டங்கள் யாருக்கும் தெரியாது. நான் போட்ட திட்டங்கள் யாருக்கும் தெரியாது. நான் நினைத்திருக்கக்கூடியதான அந்த சதி நினைவு யாருக்கும் தெரியாது. நான் பண்ணினது யாருக்கும், அப்படியே கேட்டாலும் அதை நான் எப்படி என்னுடைய அதிகாரத்தினால் நான் அதை மூடி மறைக்க முடியுமோ அப்படிலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனது இருக்குது. ஆனால் அது கடவுளுக்கு முன்பாக சரியானதல்ல. மனிதன் தவறுகளை மூடுகிற பொழுது அவனுக்குள்ள என்ன வருது? இருள் வந்து விடுகிறது, இருள் காணப்படுகிறது. இருள் தான் என்ன செய்யும்? இருள் அவனை மூடி 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 அவனை இறைவனுடைய பக்கத்துல தூர கொண்டுட்டே இருக்கும். அவன் தவறு செய்தது, அந்த தவறுக்கு இன்னொரு காரியத்துக்காக போய் அந்த தவறை மறைக்கிறதுக்கு அந்த தவறை மூடி அந்த தவறை மறைச்சு 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 அப்படியே போயிட்டு இருக்கிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா அதனுடைய தெரியலாம். சிலருடைய காரியங்களை பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். 9 கோள்களை நகர்ந்துட்டு போற மாதிரி அப்படியே கோள்கள் அப்படியே ஒன்றா நகர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். அப்போ என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன காரணம் அப்படின்னா, இறைவனை விட்டு இறைவனுடைய வெளிச்சத்திற்குள்ளாக வருவதற்கு மக்கள் என்ன பண்றாங்க? அதை மறுக்கிறார்கள். அதனாலதான் இயேசு ஒரு இடத்துல சொல்லுகிற பொழுது இப்படி சொல்லுகிறார், ஒளியை காட்டிலும் மனிதர்கள் எதை விரும்புகிறாங்களா? ஒளியை காட்டிலும் மனிதர்கள் எதை விரும்புறாங்க? அப்ப அதுதான் காரணம். இன்னைக்கு ஏன் கடவுளிடத்துல வருவதற்காக, கடவுளுடைய சமூகத்திற்குள்ளாக வருவதற்கு ஏன் அப்படி தயங்குறாங்க அப்படின்னு கேட்டா, எனக்கு இருளே நல்லா இருக்குது, இருள் இருக்கிறதே எனக்கு சூப்பரா இருக்குது அப்படிங்கிறது தான் இல்லைங்களா? நம்ம பார்க்கணும்ல, எங்க இருக்குதுன்னா யோவான் எழுதின நற்செய்தி நூலை நாம் திருப்பிக் கொள்கிற பொழுது, யோவான் எழுதின நற்செய்தி நூல்ல இப்படி நாம் பார்க்க முடியும். அவர்கள் இருளை ஒளியை பார்க்கிலும் இருளில் அவங்க என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளும் போது 3ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிறார் இப்படி இல்லையா? 19ஆம் வசனத்தையும் 20ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கிற பொழுது இப்படி நாம் அதை வாசிக்க முடியும். இப்போ மனிதனுடைய செயல்கள் என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால் இயேசு இங்கே சொல்லுகிறார், ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிற. அப்ப ஒளியானது என்ன வந்திருக்குது? அப்ப ஒளியானது கடவுளுடைய ஒளி என்பது மனிதனுக்குள்ளாக இருக்கிறது. அந்த உலகம் என்பது மனிதனுக்குள்ளாக. அப்ப உலகம் என்பது மக்களுக்குள்ளாக அந்த ஒளி இருக்கிறது. ஆனால் என்ன செய்றாங்களா? ஒளியானது உலகத்திற்கு வந்திருந்தது. உலகத்திற்கு வந்த எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான, அப்ப உண்மையான ஒளி என்பது வந்திருக்கிறது. அப்ப உண்மையான ஒளி கடவுள் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா என்ன செய்றாங்க? ஒளியானது உலகத்திற்கு வந்திருந்தும் மனிதனுடைய கிரியைகள், மனிதனுடைய செயல்கள் எப்படி இருக்குது? ஈவிலாக இருக்கிறது, பொல்லாதவைகளாக இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே. காரணமா இருக்கிறது. அதற்கு காரணம் எதற்கு காரணமா இருக்குன்னா ஆக்கினி தீர்ப்புக்கு காரணமா இருக்குது இல்லையா? இங்க என்ன அப்படின்னா, அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதான மக்கள். அப்போ இருளைத்தான் அதிகமாக நேசிக்கக்கூடியதான மக்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். அதுதான் அப்ப என்னன்னா, தவறுகளை செய்கிற பொழுது தவறுகளுக்குள்ளாக வெளியே வரணுங்கிற ஆசை இல்லை. தவறுக்குள்ளாக போயிட்டோம், அந்த தவறுக்குள்ளாக நம்ம போயிட்டோம், அந்த தவறுகள்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு
ஆசை இருக்காது. அந்த தவறுகளை திரும்ப திரும்ப செய்து திரும்ப திரும்ப அதுக்குள்ளேயே போய் அந்த ஒளியினிடத்துல வருவதை காட்டிலும் நம்ம அதிகமா எங்கதான் போறோம்? இருளுக்குள்ளதான் போறோம் இல்லையா? நம்ம இறைவனுடைய சாயலை காண்பிக்க வேண்டும், இறைவனுடைய குணத்தை காண்பிக்க வேண்டும், இறைவனுடைய மகத்துவத்தை காண்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அதை காண்பிக்கிறார், கொடுக்கிறார், வைத்திருக்கிறார். ஆனால் அதை காட்டிலும் நம்ம இங்க வரதில்லை. என்னதான் போறோம் அப்படி இல்லையா? அப்போ தாவீது பாருங்களேன், இப்படி அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது என்றால் இங்கே இதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒளியின் இடத்துல வர வேண்டியவர் அவர் தவறுகளை மறைத்து தவறுகளுக்குள்ளாகவே போயிட்டு இருக்கிறார். அப்பதான் நாத்தான் சொல்றாரு, ஒரு ஸ்டோரி சொல்றாரு, நான் ஒன்று சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், அந்த மனிதனை தண்டிக்க வேண்டும், அந்த மனிதன் தண்டனைக்குரியவன் சொல்றாரு. உடனே இவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, வேற யாருக்கோ தான் சொல்லிட்டு இருக்கிறாரு, அவர் வேற யார் அதன். உடனே அவர் என்ன செய்யறாருன்னா, அது வேற யாரும் இல்லை, நீ தான் அது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அந்த வசனம் பாருங்க, அதை நம்ம படிக்கிற பொழுது நம்ம இப்படி படிக்கணும். சில நேரங்களில் அந்த வார்த்தைகளை நாம் தாவீதுக்கென்று நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆனால் தாவீதுக்கு மட்டுமல்ல, அது எனக்கும் சேர்ந்தது தான். நாம எப்படி கடவுளிடத்துல நாம் நெருங்கி கடவுள் செயல்களுக்குள்ளாக வர வேண்டுமோ அதை விட்டு விட்டு நாம் அதற்கு எதிராக நாம திசையில ஓடிட்டு இருக்கிறோம். அதற்கான ஒரு திசையில அவருக்கு அன்னைக்கு சொன்னது போல இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு கதை சொன்னா நீ தான் அதுன்னு சொல்லி ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்பாரு, நீ தான் அப்படி இருக்கிற, நீ தானே அப்படி நடந்துகிட்டு இருக்கிற இல்லையா? அப்போ இருளை பார்க்கிலும் ஒளியினிடத்துல வர வேண்டியவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளின் இடத்துல மக்கள் போய் கொண்டிருக்கிறது தான் வேதனைக்குரிய ஒரு காரியமா இருக்குது. இப்போ இதை என்ன செய்யறாரு, இந்த நாத்தான் என்ன செய்யக்கூடியதா இருக்கிறான், இவர் யாரு அப்படின்னு முதல்ல பார்க்கிற பொழுது இஸ் a prophet, இவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார். அப்போ ஒரு ராஜாவுக்கு முன்பாக போய் இறைவாக்கு உரைப்பதற்கு அவர் எப்படி போகிறார் பாருங்களேன், இறைவாக்கு உரைக்க போகிறார். அப்போ அதை எப்படி சொல்லக்கூடியவராக அதை இருக்கிறார் அப்படிங்கிறத அந்த இறைவாக்கினருடைய வேலையை கச்சிதமா செய்றார். இறைவாக்கினுடைய வேலையை கடவுள் சொன்னதை அப்படியே சொல்றார். அதுதான் இறைவாக்கினுடைய வேலை. இறைவாக்கினுடைய செய்தி என்ன சொன்னால், இறைவன் எதை சொல்லுகிறாரோ அதை அப்படியே சொல்ல வேண்டும். அதோடு கூட கூட்டுறது குறைக்கிறது அதுல 4 வச்சுக்கலாம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. கடவுளிடத்தில் அது முக்கியமானது என்னன்னா, அவர்கள் கடவுளிடத்துல திரும்பணும். அதுதான் அதனுடைய செய்தி. ஆண்டவருடைய அந்த இறைவாக்கினருடைய செய்தி எப்படி இருக்குன்னா, இறைவாக்கினர் சொல்லக்கூடியதான அந்த வார்த்தை இறைவனிடத்துல திரும்ப வேண்டும் இல்லைங்களா? அவர் யார்கிட்ட திரும்புறாரு? இறைவனிடத்துல. தாவீது அதை கேட்ட உடனே அந்த வசனம் பின்னாலெல்லாம் நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா அதுல அழகா இருக்கும். உடனே தாவீது எங்க ஓடுறாருன்னு சொன்னால் இறைவனிடத்துல ஓடுகிறார். நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, நான் தவறு செய்து விட்டேன், நான் ஒளியின் இடத்துல வருவதை காட்டிலும் நான் இருளையே நான் தஞ்சமாக நான் கொண்டிருந்தேன், இருளையே நான் அதற்கு என்னை புறப்படமாக கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்றார் இல்லைங்களா? அப்போ வெளிச்சத்தை காண்பிக்கக்கூடிய எப்படி அந்த இடத்துல நீங்க பார்க்கிறீங்க அப்படின்னா, குற்றவாளியாக அவரை அந்த இடத்துல காமிக்காம குற்றத்துக்குரியவனாக இருந்தாலும் அந்த குற்றத்திலிருந்து நீ திருந்த வேண்டும் என்பதற்கான வழியை ஆண்டவர் சொல்லக்கூடியவராயிருக்கிறார். தவறு செய்த இல்லையா? அப்போ குற்றவாளியாக தவறு செய்தவனாக இருக்கிற உனக்கு அந்த தவறு செய்ததான அந்த தாவீதை எப்படியாக கொண்டு வர வேண்டும், தன்னுடைய பக்கமாக அவருடைய திரும்பி வர வேண்டும் என்பதற்காக அழைக்கப்பட்டவர், அனுப்பப்பட்டவர் இந்த இறைவாக்கினராக இருக்கிற நாத்தானாக இருக்கிறார். இரண்டாவதாக கடவுளுடைய செய்தியை ராஜாவாகி தாவீதுக்கு எடுத்து உரைக்கக்கூடியவராக இருக்கிறார். கடவுளுடைய செய்தியைத்தான் நான் சொல்ல வந்தேன். இந்த மெசேஜ் யாருடையது? அவருடையது. இந்த செய்தியை சொல்ற மட்டும்தான் என்னுடைய வேலை. நான் அதை சொல்றதுக்கு தான் வந்தேன். இதை சொல்லுவது என்னுடைய வேலை. அப்போ யாருகிட்ட சொல்றாரு? தாவீது கிட்ட. சொன்னது யாரு? நாத்தான். நாத்தான் யாரு? ஒரு இறைமகன், அவ்வளவுதான். ஒரு இறைவனுடைய வேலை செய்யக்கூடிய அல்லது இறைப்பிள்ளை இல்லைங்களா? அப்போ கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறவர் கச்சிதமா என்ன சொல்றாரு? கச்சிதமான வேலை செய்யறாரு, வெளிச்சத்தை காண்பிக்கிறார். ஒன்றும் இல்லை, என்ன செய்யறாரு? கடவுளுடைய செய்தி இதைத்தான் நான் உனக்கு எடுத்து சொல்ல வந்தேன்.
நம்ம இப்படி கச்சிதமா சொல்லக்கூடியவர்களா இருக்கிறோமா? ஒரு செய்தியை சொல்ற பொழுது இறைவனை குறித்து, இறைவனுடைய செயல்களை குறித்து நாம கச்சிதமாக, கணக்கச்சிதமாக இறைவனுடைய செய்தியை சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? நாம் அப்படி சொல்றோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதான் இறைவனுடைய வெளிச்சத்தை நாம் இருக்கணும். அதாவது நீங்க இருக்குன்னு நான் சொல்லல, நாம் இருக்க வேண்டும். இறைவனுடைய செய்தியை நாம் எப்படி நம்ம அதைத்தான் செய்யணும் இல்லையா? அப்போ இறைவனுடைய செய்தியை கனக்கச்சிதமாக மக்களுக்கு அங்க சொல்லக்கூடிய தலைவர்களுக்கு சொல்றாரு பாருங்களேன். நம்மெல்லாம் தலைவர்களுக்கு சொல்றதுன்னா கைகளெல்லாம் சில நேரத்தில் உதறிடும், ஆடி போகிறோம், ஐயோ என்ன சொல்லுவாங்களா, என்ன நினைப்பாங்களா, என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் கனக்கச்சிதமாக சொல்ல வேண்டிய செய்திகளை, அந்த கடவுளுடைய செய்தியை சொல்லக்கூடிய நாத்தானாய் காணப்பட்டார். இரண்டாவதாக, மூன்றாவதாக, அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தின தாவீதினிடம் எடுத்து காண்பித்தார். எப்படி சொல்லலாம்? அத அதிகார துஷ்பிரயோகம், மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? தன்னுடைய அதிகாரத்தை என்ன பண்றாரு? தான் ராஜா, நான் எதை செய்தாலும் என்கிட்ட யாரும் கேள்வி கேட்க கூடாது இல்லையா? நான் சம்பாதிக்கிறவனா மாறிட்டேன், என்கிட்ட கேள்வி கேட்க கூடாது. எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, எனக்கு கல்யாணம் ஆனதுனால என்னை என்கிட்ட யாரும் கேள்வி கேட்க கூடாது. இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜா நம்ம நினைச்சு பார்க்கணும், சிந்திச்சு பார்க்கணும். நாம ஒரு உயர் பதவிக்குள்ளாக, ஒரு நிலைக்குள்ளாக போறோம்னா அதை வச்சு சிந்திச்சு பார்க்கணும். என்கிட்ட கேள்வி கேட்டா நான் எப்படி பதில் சொல்றேன் இல்லைங்களா? அப்ப அது அதிகார துருப்பியோகப்படுத்தக்கூடாது, அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது. நமக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க, நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க, நமக்கு குடும்பமாக அப்படி கிடைச்சிருக்குது அப்படின்னு சொன்னால், அல்லது அந்த குடும்பத்தோடு கூட கடவுள் நம்மை வைத்திருக்கிறார், திருச்சபையோடு வைத்திருக்கிறார், நான் என்ன வேணாலும் செய்வேன், என்ன ஒன்றும் கேட்கக்கூடாது, என்கிட்ட யாரும் என்கிட்ட கேட்கக்கூடாது, யாரும் ஒன்றுட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம இருப்போமானால், அது உண்மையாலுமே சபைகளிலும் சரி, சபையிலையும் அது அப்படிதான், என்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்போனால், நீங்கள் அதிகாரத்தை, உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடியதான அந்த சபையின் என்கிற அதிகாரத்தை நீங்கள் தவறாக பயன்படுத்துகிறீர்கள். ஒன்று. இரண்டாவதாக, நான் செய்தாலும் அந்த தவறை நீங்கள் கேட்க வேண்டும். ஆனா என்ன தவறு செய்யறேன், நீங்க செய்யறதான இந்த ஊழியத்துல அல்லது இந்த செயல்களில் வரவு செலவு கணக்கு, காசா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், அதனுடைய செலவுகளா இருக்கட்டும், என்ன செய்றீங்க? தவறுகள் இருந்தால் கண்டிப்பாகவே நீங்கள் இந்த செய்த காரியங்கள் தவறு, நீங்கள் சொன்ன காரியங்கள் இது தவறு, நீங்கள் இந்த வார்த்தைகள் இப்படி பேசுனது தவறு, இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நீங்கள் இறைவனுக்கு கொடுக்கவில்லை, நீங்கள் தவறாக நீங்கள் பயன்படுத்தி விட்டீர்கள், நீங்கள் தவறாக சொல்லிட்டீங்க. அது உங்களுடைய கடமை, அது உங்களுடைய வேலை, நீங்களும் செய்ய முடியும், செய்யணும். இன்னைக்கு தவறுகளை சுட்டி காண்பிப்பதற்கு, தவறுகளை சுட்டி காமிக்கிறதுக்கு போது அதுக்கான ஆட்கள் எழும்புகிற பொழுது இல்லையா, அதுக்காக இன்னைக்கு எழும்புனாங்கன்னா அதை குறித்ததான விமர்சனங்கள் நிறைய வருது, நிறைய விமர்சனங்கள், நிறைய தவறு செய்யறாங்கிறத எடுத்து சொன்னாங்கன்னா அதை எப்படி அவர்கள் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. ஒரு பக்கம் அவங்களோட கூட ஜால்ரா போடுறதான ஒரு கூட்டம் இருக்குது இல்லையா? தவறு செய்தார் என்றால் தவறு தவறு தானே, அது என்ன மாதிரி செய்தா என்ன, அந்த தவறுகளை எப்படி நம்ம இங்க முட்டு கொடுக்க கூடாது, அதுக்கு மெழுகு பூசக்கூடாது. அவராக இருக்குமானால் அது இறைவனுடைய அல்லது வேதத்தினுடைய அந்த கண்ணோட்டத்தின்படி இது தவறாக இருக்குமானால் அந்த தவறுகளை கண்டிப்பாகவே சொல்லக்கூடியதான அந்த தவறுகளை மிஸ்யூஸ் அப்படின்னு சொன்னால், தவறாக பயன்படுத்தியிருப்பார் என்றால் அந்த தவறை சரி செய்ய வேண்டுமே தவிர பூச்சி முழுகக்கூடாது. தவறுகளை சரி செய்ய வேண்டும், தவறுகளுக்கு இன்னொரு முட்டு போய் நின்று இப்படி தவறுதான் அப்படின்னா என்ன பண்றது, பலவீனம் தானே, பலவீனம் தான், இல்லைன்னு சொல்லல இல்லைங்களா? அப்ப என்ன காரியத்துல பலவீனமா இருக்கிறீங்க, அப்ப அது தவறு என்றால் ஒத்துக்கொள்ள வேண்டும் தானே. அவர் சொல்லுவாங்க, நானும் மனுஷன் தானே, நான் மிருகன்னு சொன்னேன், நான் மிருகன்னு சொல்ல, நீங்க மனுஷங்க தான், அந்த தவறுகளை ஒத்துக்கொள்ள வேண்டும். அதற்காக சாந்து பூசி, அதற்காக பெயிண்ட் அடிச்சு இல்லையா, பியூட்டி பார்லருக்குலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. தவறுகள் இருக்குமானால் தவறுகளை சரி செய்து கொள்ளுவோம். மக்களிடத்துல தானே நம்ம பேசுற, எங்கேயோ அந்த இடத்துல நாம் சரி செய்து கொள்ளுவோம். எந்த இடத்துல நாம் தவறு பண்ணி விட்டோமோ
அந்த இடத்துல நின்று சரி செய்து கொள்ள வேண்டும், அந்த இடத்துல சரியாக வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய பார்வையா இருக்குது. தவறுகளை சரி செய்ய வேண்டும். அப்ப என்ன செய்யறாரு? மிஸ்யூஸ் பண்றாரு. இதுல இன்னும் சில காரியங்களை பார்த்தீங்கன்னா தாவீது செய்தது மிகப்பெரிய தவறுகளா இருக்குது. அந்த தவறுகளை ஒரு 4 காரியங்களாக நம்ம வேதத்துல பார்க்க முடியும். யாவே கடவுள் எகிப்திலிருந்து வருகிற பொழுது ஜனங்களுக்கு கற்பனைகளை கொடுக்கிறார், கட்டளைகளை கொடுக்கிறார். நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? எல்லா வீடுகளிலும் அது இருக்கும். என்னது? 10 commandments, 10 கட்டளைகளை நீங்கள் பார்த்திருக்க முடியும். சில வீடுகளில் தொங்கும். இது யாருக்கு யார் கொடுத்தது? அப்போ இது யாருக்காக கொடுக்கப்பட்டது? மக்களுக்காக கொடுக்கப்பட்டது. யார் கொடுத்தது? யாவே கொடுக்கிறார். எதற்காக கொடுக்கிறார்? இந்த மக்கள் எகிப்திலிருந்து வருகிற பொழுது இந்த மக்களுக்காக கொடுக்கப்படுகிற ஒரு சட்டம், ஒரு கட்டளை. அப்ப இவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படிப்பட்டதான நிலைக்குள்ளாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத அதை சரிப்படுத்துவதற்காக கொடுக்கப்படுகிறது. அப்ப இவங்க இப்படிதான் இருக்கிறாங்க, ஆனால் இதை சரியாக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டது. ஏன்னா அவர்களோடு கூட பல மக்கள் வந்தாங்க, எகிப்திலிருந்து வந்தவங்க, அவங்க மட்டும் வரல, நிறைய மக்கள். அப்ப எகிப்தில் இருக்க இவங்களுக்குள்ளாரே அது காணப்படுது. அதனால சட்டங்கள் கொடுக்கப்படுகிறதாக இருந்தது இல்லையா? அதுல சொல்லப்படுகிற ஒரு 4 காரியத்தை, மொத்தம் 10 இருக்குதுன்னா அதுல ஏறத்தாழ 4 காரியத்தை பிரேக் த்ரூ பண்ணார், உடைச்சிட்டார். ஒவ்வொன்றா சொல்றேன் பாருங்களேன். அதுல 10 கட்டளைகள் ஒரு கட்டளை இருக்குது, களவு செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதா? களவுனா என்னது? திருடக்கூடாது. இவர் என்ன பண்ணாரு? ஆட்டு என்ன பண்ணிட்டாரு? திருடிட்டார். ஆடுனா அந்த உரியாவினுடைய மனைவியை. அப்போ திருட்டுத்தானது ஒண்ணு, திருடக்கூடாது அப்படின்னு இருக்கு. அடுத்தது, பிறர் பொருளை யாதொன்றையும் பிறர் மனைவியும் என்ன செய்யாத, இச்சியாதிருப்பாயாக. என்ன பண்ணிட்டாரு? அதையும் செஞ்சிட்டாரு இல்லையா? 2வது. 3வது பாருங்க, கொலை செய்யாதிருப்பாயாக. என்ன பண்ணாரு? உரியாவை மட்டும் கொலை பண்ணல, உரியாவோடு கூட இருக்கக்கூடியதான நம்பிக்கைக்குரியவர்களை கொலை செய்தார். உரியாவை மட்டும் நம்ம அங்க பார்க்க முடியாது, உரியாவோடு கூட சில மக்கள் அங்க இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் உண்மையாமே ஒண்ணுமே தெரியாது, குற்றமற்ற ரத்தம். அவங்களுக்கு உண்மையாலுமே இன்னோசன்ட் ஹார்ட். நான் என்னுடைய ராஜாவினுடைய படையில நான் நிற்கிறேன், ராஜாவுக்கு நான் சேவை செய்ய வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன நின்னவங்களை கொன்னுட்டார், குற்றமற்ற ரத்தத்தை. தாவீது சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் நம்ம என்னன்னா தாவீதை குறித்து அப்படியே கொண்டாடுவோம். தாவீதை போல தாவீது செய்த அயோக்கியத்தனத்தை நம்ம பார்க்கறது இல்லவே இல்லை. தாவீதினிடத்துல, தாவீது மனிதன் தான், தாவீது பாவத்திற்குள்ளாக விழுந்தவர் தான். ஆனால் தாவீதை மேல வச்சு பார்க்கணுங்கிறது அல்ல. தாவீதுக்கு மேல ஒருவர் இருக்கிறார், அவரைத்தான் நாம் பார்க்க வேண்டும். தாவீதை மன்னித்தவரை ஆண்டவர் நாம் பார்க்க, தாவீதை ஏற்றுக்கொண்டவரை பார்க்க வேண்டும், தாவீதுக்கு இரக்கம் செய்தவரை பார்க்க வேண்டும், தாவீதுக்கு கிருபை செய்தவரை பார்க்க வேண்டும் இல்லைங்களா? அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? தாவீதை அதிகப்படுத்தி பார்க்கிறோம், மிகைப்படுத்தி பார்க்கிறோம். கடவுளை காட்டிலும் பார்த்தோம்னா நம்ம பேசக்கூடியது தாவீது எப்படி இருந்தார், அப்படி ஊன்ட்டு நாங்கள் தாவீதை போல இருப்போம், இருந்துட்டு போ. அப்புறம் அதனுடைய பின்னணி விளைவுகள் என்னவா இருக்குது அதை பார்க்கணும்ல. தாவீதை போல சில நேரத்துல ஜெபம் பண்ற பொழுது தாவீதை போல எதுக்கு? எனக்கு ஒரு கேள்வியா வரும், தாவீதை போல மாற்றோன்னா என்ன உரியா மனைவி தூக்கிட்டு போறதுக்கா, கொலை செய்யறதுக்கா? அப்போ தாவீதை போல மாற்றுறது, தாவீதை போல இருக்கு நீ மாறணும், நீ உன்னை போல இரு, நீ இயேசுவை பாரு இல்லையா? இங்க என்னமோ ஓடுது, இருக்கட்டும் இல்லையா? அப்போ அடுத்தது நம்ம இங்க பார்க்கிறோம், உபச்சாரம் செய்தார் இல்லையா? அடுத்தது நம்ம பார்க்கிறோம் 4வது பெரிய, அதாவது 4 காரியத்தை உடைக்கிறாருங்க, 4 காரியத்தையும் உடைக்கிறார். அந்த கட்டளைகள் 4ஐயும் உடைக்கிறார், மீறுகிறார்.
10 இருக்குது, 10 4 மீறல். அப்ப நம்மளும் இப்படிதான் இருக்கிறோம். நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு 2 கட்டளை தான் இருக்குது. ஒன்று, உன் கடவுளாகிய உன் ஆண்டவராய் கடவுளத்தில் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு வலிமையோடும் அன்பு கூறுவாயாக. இதுதான் பெரிய கட்டளைங்கிறாரு. ஆனா இப்படிதான் நம்ம ஆண்டவரை அன்பு கூறுகிறோமா? உண்மையாலுமே அப்படிதான் அன்பு கூறுகிறோமா? உண்மையை நாம மனசாட்சியை தொட்டு சொல்லி பாருங்களேன். 2 கட்டளைகளே நம்ம மீறது, 2 கட்டளைகளை நம்ம உடைக்கிறோம். தன்னைத்தானே நேசிப்பது போல என்ன போல நேசிக்கணும். நான் என்ன சாப்பிட்றேனோ அடுத்தவங்களுக்கு அதே மாதிரி வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மனநிலை இருக்குதா? நம்ம சாப்பிட்றது ஒன்று இருக்கும், மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தா போதும்ல, ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தா போதும்ல. என்ன எவ்வளவு சீப்பா இருக்குதோ அதை வாங்கி கொடுக்கலாம். மற்றவங்களுக்கு வாங்கி கொடுப்பதை கூட நம்ம எப்படி பார்க்கிறோம்? நம்ம சாப்பிட்றதா தான் அவங்களும் சாப்பிட்றாங்களா, கொடுக்கிறோமா இல்லைங்களா? இதெல்லாம் நேசிப்பதனுடைய இடத்துல வருகிறது. அடுத்தது பாருங்களேன், அடுத்தது சரியான விதத்தில் எடுத்து சொல்லக்கூடியவராக, சரியானதை எடுத்து செய்யக்கூடியவராக நாத்தான் காணப்பட்டார். இதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடியதான ஒரு காரியம். அப்ப லீடர்களுக்கு கடவுளுடைய வெளிச்சத்தை காண்பிக்கக்கூடியவர்களாக அங்கே காணப்பட்டார். இதுதான் முக்கிய செய்தி. அதுக்குள்ள இருக்கக்கூடியதான செய்திகளை, அந்த கருப்பொருட்களை நாம் எடுத்து காண்பித்து விட்டோம். இப்ப நாம எப்படி இருக்கிறோம்? நாம எந்த மாதிரியாக கடவுள் நம்மையும் திருநிலைப்படுத்தி இருக்கிறார். நம்ம சாதாரணமா நீங்க நினைக்காதீங்க, நான் சொல்றேன், நீங்க சாதாரணமான ஆட்கள் இல்லை. ஏன் நீங்க சாதாரணமான ஆட்கள் இல்லை? நம்ம என்ன 10 மாசத்துக்கு மேலே பிறந்து வந்துட்டோம்? அப்படி இல்லை, நான் அப்படி சொல்ல வரல. இறைவனுடைய வெளிச்சத்திற்கு இறைவனுடைய வெளிச்சத்தை நீங்கள் பெற்ற மக்கள். இறைவனுடைய வெளிச்சம் வேதத்தின் மூலமாக, நாம் படிக்கிற வேதங்களின் மூலமாக, நாம் கேட்கிற செய்திகளின் மூலமாக இறைவனை குறித்து நமக்கு காண்பிக்கக்கூடியதான பகுதியா இருக்குது. அப்ப இறைவன் இதைத்தான் விரும்புகிறார், இதைத்தான் நம்ம இடத்துல ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அதை நம்ம பார்க்கிறோமா? அப்படி நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறதா. அப்ப அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, தனக்கு வந்தா ரத்தம் இல்ல. அடுத்தவங்களுக்கு ஈஸியா நியாயம் தீர்த்துருவோம். நமக்கு வருதுன்னா அதை நியாயத்திற்கு எடுத்துக்க மாட்டோம் இல்லையா? அடுத்தவங்க தப்பு செஞ்சா தப்புன்னு உடனே அதை பிரகடனப்படுத்துவோம், அதை எல்லாத்துக்கிட்டே சொல்லுவோம், அதை என்ன பண்ண முடியும். ஆனா தான் தவறு செய்தால் நான் தவறு செய்து விட்டேன் என்பதை ஒத்துக்கொள்ளவே மாட்டோம். ஆனால் இங்கே ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக இல்லையா, ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப எடுத்துரைக்கக்கூடியதான விதம் ரொம்ப அழகா இருந்தது. அது அழகா இருந்தது. நீ இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இறை வெளிச்சம்.
இல்லைங்களா? ஒரு கணம் பொருந்தின மனிதனாக இருக்கிறார். ஒரு ஆளுநர் பதவியில் இருக்கக்கூடியவர். இப்ப அந்த ஆளுநராக இருக்கக்கூடியதான தன்னுடைய நண்பனுக்கு என்ன செய்யறாரு? வாய்ப்பை பாருங்க அவர் எப்படி பயன்படுத்துறாருன்னு சொல்லிட்டு இயேசுவை குறித்து எழுதுகிறார். அதை முதல் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, இது எப்படி நீங்க லூக்கா எழுதுற நற்செய்தி, இந்த புத்தகத்தை லூக்கா தான் எழுதினாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கேட்கணும். ஆனா நம்ம கேட்க மாட்டோம்ல, அதனால நானும் சொல்ல மாட்டேன். நீங்க கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குமானால் இன்டர்னல் எவிடன்ஸ்னு சொல்லுவோம். இன்டர்னல் எவிடன்ஸ், உட்சான்று. அப்ப வேதத்தை குறித்து இது இவர் தான் எழுதினார் என்பதற்கு உட்சான்று இருக்குது. அப்ப அது நீங்க என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா கேளுங்கள். நீங்க கேட்கிற வரைக்கும் நானும் கேட்டுக்கிட்டே இருப்பேன், சொல்லிட்டே இருப்பேன். கேட்கிற வரைக்கும் கேளுங்க, கேட்கலன்னா விட்டுருங்க. ஏன்னா யாராவது ஒருத்தர் கேட்கிற போது எப்பாவது ஒருக்கா அந்த மாதிரி கேள்வி வருகிற பொழுது அப்போ தேடி வருவீங்க. அப்படி தேடி வருகிற பொழுது நீங்களே பதிலை கண்டுபிடித்து கொள்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே இதை பற்றி சொல்லிடுவோம். அப்புறம் மறுபடியும் எங்காவது அது ஞாபக மறதியாக வரும். கொஞ்சம் இருக்கட்டுமே, விளையாட்டு தானே. இப்படியும் நாம் செய்து பார்ப்போம். நீங்கள் கேட்குற வரைக்கும் நான் சொல்கிறதில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். சரி, இப்போ லூக்கா தான் எழுதினார் அப்படிங்கிறதுக்கு உட்சான்று இருக்கிறது. அதான் இன்டர்னல் எவிடன்ஸ். அப்போ அந்த உட்சான்று சொல்லுகிறது இல்லைங்களா? அப்போ இங்கே நம்ம பார்க்கிறோம் லூக்கா அந்த அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை தான் வாசிக்கணும்னு சொன்னேன். தெய்வப்பிள்ளைவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர்களுக்கு பரிசுத்த ஆவியினால் கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும். அப்ப இயேசு என்ன செய்தார் அப்படிங்கறத சொல்றார். என்ன செய்தார்? அந்த 40 நாள் வரைக்கும் என்ன செய்தார்? செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும். அப்போ 2 முக்கியமான செய்தி, அதுதான் 2 முக்கிய செய்தி. அதுதான் அந்த கீ வேர்ட் அப்படின்னு சொல்றோம். என்ன செய்தார்? என்ன செய்கிறவர்களாக இருந்தார்கள் அப்படின்னா, ஒன்னு செஞ்சாங்க, ரெண்டாவது என்ன பண்ணாங்க? உபதேசித்தார்கள். அவங்க செஞ்சத உபதேசிச்சாங்க, உபதேசிக்கிறத செஞ்சாங்க. உபதேசிக்கிறத செய்யாம இல்ல, செய்கிறத உபதேசிக்காம இல்லை. அப்ப அதை என்ன செய்யறாங்க? அப்புறம் இயேசு என்னத்தை உபதேசித்தாரோ அதை அவர்கள் செய்தார்கள். இயேசு என்ன செய்தார்? உபதேசித்தார். அதையே செய்தார். அதை செய்ததை அப்போஸ்தலர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதை நீங்கள் செய்யுங்கள். இன்னைக்கு நாம அப்படி செய்யறோமா? அதான் இங்க கேள்வி. இயேசு இதை நீங்க செய்யுங்கன்னு சொன்னாரு, ஆனா நாம இப்படி செய்யறோமா, அப்படி செய்யறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளாக வர வேண்டியது அவசியம். நம்ம நண்பர்களுக்கு இதை நம்ம எப்படி சொல்றோமா? ஆண்டவருடைய வெளிச்சத்தை, அவர் ஒளியாக அவர் இருக்கிறதை குறித்து நாம் சொல்லுகிறோமா நம்முடைய நண்பர்களுக்கு? அவர் பெரிய ஆளா இருக்கிறாரு, அவருக்கு பாருங்களேன், லூக்கா தன்னுடைய கடமைகளை எவ்வளவு அழகாக செய்கிறார். அடுத்தது பாருங்க, உண்மையை எடுத்து சொல்லும் விதம். ஏன்னா இது ஒரு அவர் சொல்லக்கூடியதான அந்த செய்தி வரலாற்று பூர்வமான உண்மை. அதை எடுத்து சொல்லக்கூடியவராக இருக்கார். இப்போ இவர் எடுத்து சொல்லக்கூடியதான செய்தி. இப்போ லூக்கா யாருன்னு இன்னொரு கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா, லூக்கா யாருன்னு அப்படி கேட்டீங்கன்னா, லூக்கா ஒரு மருத்துவர். லூக்கா ஒரு மருத்துவர், டாக்டர், பிசிஷியன்ஸ் சொல்லுவாங்க. லூக்கா மருத்துவராக இருக்க. ஒரு உயிர்த்தெழுதலை குறித்து ஒரு மருத்துவர் சொல்ல முடியுமா? அப்ப மருத்துவர் ரிசர்ச் பண்ணாம அதை குறித்ததான உண்மை இல்லாமல், அப்ப அவர் பார்க்காம அதை குறித்து இல்லாம இருக்குன்னா அது சொல்ல முடியுமா? அப்படின்னா அதுதான் அந்த உண்மையை அங்கே எடுத்து வைக்கிறார். அந்த உண்மையை அவர் அங்கே எடுத்து வைக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்ப உண்மையான செய்தியை தன்னுடைய நபர்களுக்கு கணம் புரிந்தவர்களுக்கு, மேன்மையானவர்களுக்கு சொல்லக்கூடியதான உண்மையை எடுத்து சொல்லக்கூடியவராக இருந்தார். இன்னைக்கு இயேசுவை பத்தி பேசுறதுக்கு சொல்றதுக்கு கூச்சம் இருக்கும். உண்மை, ஏன்னா உண்மை நமக்கு முதல்ல தெரியல. உண்மையை நாம் தெரியாதவர்களாக, உண்மையை நமக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும். உண்மை என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
இல்லைங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? உண்மை என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், தேட வேண்டும். ஒரு முறை இயேசு பொய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்ணார்னா, இயேசு 2 நண்பர்கள் இருக்காங்க. அந்த 2 நண்பர்கள் வந்து ஒருத்தர் இயேசுவினுடைய தொண்டராக இருக்கிறார், சீடராக இருக்கிறார். இன்னொருத்தர் வந்து அவருக்கு ஏத்திஸ்ட், எதிராக இயேசு உண்மை இல்லை பொய் அப்படின்னு சொல்லிட்டு அவரை என்ன செய்கிறாரு, அதை நான் போலித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காமிக்கணும்னு முயற்சிக்கிறார். அப்படி முயற்சிக்கிற பொழுது என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், இல்லை இதெல்லாம் மனிதர்கள் எழுதுனதான், இந்த மனிதர்கள் தான் இதை வந்து எழுதுனாங்க, இதில் வந்து கடவுளுங்கிறது இயேசுங்கிறதெல்லாம் நீங்கள் தான் வளர்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்கியூமெண்ட்டு. அப்போ அந்த நண்பர் சொன்னார், இல்லை இதை பற்றி உங்களுக்கு தெரியாது, நீங்கள் ரொம்ப மரியாதையாக சொன்னார், இதில் இல்லை உங்களுக்கு இதை பற்றி தெரியல, ஆனால் நீங்கள் இதை பற்றி தெரியாதனால நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ அவர் சொன்னார், இல்லை இதை நான் போலிங்கிறத நான் புரிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு, நான் பார்க்குறேன், முடிஞ்ச அளவுக்கு நானும் கேள்விகள் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அவர் அந்த நண்பர் இன்னொரு வார்த்தை சொன்னார், ஒரு காலங்கள் வரும், ஒருவேளை நீங்களும் இயேசுவை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். பல வருடங்கள் அதாவது ஏறத்தாழ ஒரு 2-3 ஆண்டுகள் கழிந்தது. இயேசுவை குறித்து இவரும் அதிகமாக என்ன செய்யல, இது போலித்தனமானது, இது கேவலமாக இருக்குது, கிண்டலாக இருக்குது, இவங்க சத்தம் போடுறது, கூச்சல் எழுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அதிகமாக பேசிட்டே இருந்தார், கேட்குறவங்ககிட்ட இவரும். ஆனால் காலங்கள் வந்தது, நாட்கள் வந்தது. அவர் வந்து ஒரு நாள் உண்மையாலுமே இயேசு என்பவர் உண்மைதான், அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒளியாக இருக்கிறார் என்பதை அவர் புரிந்து கொண்டார். அப்படி ஆர்கியூமெண்ட் பண்ண ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா நான் தான். அப்படி ஒரு நண்பர் இடத்துல பயங்கரமா ஆர்கியூமெண்ட் பண்ணேன், ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணேன். பைபிள்லாம் வந்து உண்மையே கிடையாது, உண்மையே இல்லை, நீங்க வந்து மனிதன் எழுதுனதானே அப்படின்னு சொல்லி பயங்கர ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்கேன், வாக்குவாதங்கள் செஞ்சிருக்கேன். ஆனால் ரொம்ப பொறுமையாக அந்த சகோதரன் சொன்னான், ஜோஸ்வா பேர், சொன்ன ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உண்மை அதுதான், உண்மையை எடுத்து சொல்லுவதற்கு, உண்மை என்ன சொல்றாருன்னா தன்னுடைய நண்பர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவராக இருந்தார். எனக்கும் அந்த நண்பனாக அவர் இருந்தார். அன்னைக்கு அவர் சொல்லக்கூடியதான் ஒரே ஒரு காரியம், ஒரு நாள் நீ அறிந்து கொள்ளுவாய், ஒரு நாள் நீ அதை தெரிஞ்சுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று. அடுத்தது நம்ம பார்க்கிறோம், இலக்கியத்தின் மூலமாக இயேசுவை காண்பிக்கக்கூடியவராக இருந்தார். இயேசுவை எப்படி காமிச்சார்னா, கடிதத்தின் மூலமாக தன்னுடைய நண்பனுக்கு அதை, 2ஆம் வசனம் வாசிங்களேன். 2ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இல்ல 2ஆம் வசனம் தானே, 2ஆம் வசனம், 2ஆம் வசனத்துல என்னுடைய அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு. பிரபந்தம் அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லியிருக்குது? கமாண்ட்மெண்ட் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்க. இன்னொரு வார்த்தை, இன்னொரு மொழிபெயர்ப்புல பார்க்கலாம், இங்கிலீஷ்ல இன்னொருத்துல என்னன்னு சொல்லியிருக்கு? இன்ஸ்ட்ரக்ட். அப்ப நான் அதை என்ன பண்றேன், இன்ஸ்ட்ரக்ட் கொடுக்கிறேன் உனக்கு அதை குறித்து விளக்கத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன், இதை குறித்து விளக்கத்தை கொடுக்கிறேன். பாருங்களேன், அப்போ இதை நான் உனக்கு உண்டு பண்ணுகிறேன். யாருக்கு உண்டு பண்ணுகிறேன்? தியோப்பிலுவுக்கு உண்டு பண்ணுகிறேன். அப்ப அதை குறித்ததான ஒரு செய்தியாகவே அவருக்கு அதை எழுதி அனுப்புகிறார். இல்லைங்களா? நாமளும் கைகளில் செல்போன் வச்சிருக்கிறோம், நிறைய மெசேஜ் அனுப்புறோம், என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வேண்டியவர்களுக்கு, உறவினர்களுக்கு, இல்லையா, தெரிந்ததை புரிந்ததை நீங்கள் என்ன புரிந்திருக்கிறீர்கள்? நம்ம நிறைய தப்பு பண்றது என்ன தெரியுமா? நமக்கு ஒண்ணுமே புரியாம நிறைய செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால அவங்களுக்கு புரியல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது மதம் மாத்திரத்துக்கு செய்யறாங்க, இவங்க இதை வந்து மதத்தை உள்ள கொண்டு வராங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பாஸ்டர் சொல்றாரு, இதெல்லாம் சொல்றாங்க, நீங்க இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன செய்யணுங்கிறத அவங்களுக்கு தெரியாம இவங்க செய்யறாங்க. அவங்களும் அதை பற்றி புரியாததுனால எடுத்துக்கொள்ளக்கூடியதான
தவறான கண்ணோட்டங்கள் அதிகமாகிறது, வெறுப்புகள் அதிகமாகிறது. அதுதான் இல்லையா? அப்ப இதை எவ்வளவு அழகாக தன்னுடைய நண்பருக்கு இலக்கிய வடிவில் கடிதத்தின் மூலமாக அவர் எடுத்து காண்பிக்கக்கூடியவராக இருந்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அடுத்தது இயேசுவை பின்பற்ற வேண்டிய அவசியத்தை அவர் சொல்லுகிறார். ஏன் நம்ம இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்பதான காரியத்தை அந்த மனிதருக்கு சொல்லிக் கொடுக்கிறார் இல்லைங்களா? நீங்க இயேசுவை ஏன் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள்? எதற்காக பின்பற்றுகிறீர்கள்? என்ன காரணத்திற்காக பின்பற்றினீங்க சொல்லுங்க. எதுக்காக பின்பற்றினீங்க? அதுங்க நம்ம சொல்லுவோம்ல, நிறைய காரியங்களை நம்ம சொல்லுவோம். அப்போ இயேசுவை நாம எதுக்கு பின்பற்றோம் அப்படின்னா, இயேசுவனுடைய, அதாவது நீங்க எப்படி பாருங்களேன், மனிதர்களை மனிதர்களாக நேசிக்கக்கூடியதான அந்த நேசத்தை இயேசு கற்றுக் கொடுத்தார். அந்த பண்பை கற்றுக் கொடுத்தார். ஏழையா இருந்தாலும் பணக்காரர்களா இருந்தாலும் அவர்களை நேசித்தார். வியாதி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, வியாதிஸ்தர்களை அன்னைக்கெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்கள பாவிகளை அவங்கள விட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. அவங்கள பேசுறதுக்கு, அவங்களுக்கு குரல் கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அவங்க குரல் கொடுத்தாங்கன்னா அடக்குவாங்க. பார்வையற்றவர்கள் கூப்பிட்ட போது, அந்த தொழுநோயாளியாக இருக்கிறவர் கூப்பிட்ட பொழுது அதட்டினார்கள். அவங்கள அதட்டக்கூடியவர்களாக இருந்தாங்க. பேசக்கூடாதுங்கிறத ஒரு இருந்தது. ஆனால் அவர்களை பேசுவதற்கு, அவர்களை அருகாமையில் அவரை தொட்டு அவர்களை குணமாக்கினார். அப்ப அவருடைய குணம் என்ன, அவருடைய செயல் என்ன அப்படின்னு சொன்னால், மனிதர்களை இணைப்பதற்காக, மனிதர்களோடு இணைப்பதற்காக, மனிதர்கள் கடவுளோடு கூட நீயும் கடவுளுடைய மகளாக வாழ முடியும், நீ பாவி இல்லை அப்படிங்கிறத இயேசுனுடைய செயல்பாடுகளாக இருந்தது, போதனையாக இருந்தது, வாழ்ந்து காண்பித்தார். அதை பின்பற்றுவதற்காக அந்த அவசியத்தை எடுத்து வைக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவருக்கு நீ சாட்சியாக இருத்தலுக்கு என்ன தேவை அப்படின்னா, கடவுளுடைய துணை தேவை, தூய ஆவியானுடைய பலன் உனக்கு வேண்டும். அதையும் அங்கே எழுதுகிறார். இயேசு சொன்னதான காரியங்களை 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கிறது. பரிசுத்தாவின் இடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ தன்னுடைய நண்பருக்கு எதையெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியுமோ, எதையெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியுமோ, எப்படி சொல்லிக் கொடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் தெளிவாக யதார்த்தமாக உண்மையை காண்பித்தார். ஓகே, அடுத்தது நம்ம போறோம், அடுத்த பகுதிக்கு நம்ம போறோம். சங்கீதங்களின் புத்தகம் 23ஆம் சங்கீதம். எப்பொழுதுமே நம்ம 23ஆம் சங்கீதத்தை நமக்கு சாதகமாக பார்த்துட்டு இருப்போம் இல்லையா? ஆனால் இங்கே ஒரு இந்த 3ஆம் சங்கீதத்தை நாங்கள் வேற மாதிரி, எங்களுக்கு நாங்கள் படிக்கிற போது பேராசிரியர் அதாவது வேற மாதிரி கற்றுக் கொடுத்தாங்க. அதற்கு ஒரு காரணம் 2 பேர். அதில் ஒருத்தர் பேர் நான் சொல்கிறேன், ரவீந்திரன், அதாவது பேராசிரியர் ரவீந்திரன் அவர்கள் இதை கற்றுக் கொடுத்தாங்க. எப்படி கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு, என்ன மாதிரியான விதத்தில் அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த சங்கீதம் எப்படி பார்க்கப்படுகிறது அப்படின்னா, ஒரு ஆடு தலைவனை பார்த்து சொல்லக்கூடியதான ஒரு விதம். ஆடு சொல்லுது, கர்த்தர் என் மேய்ப்பனா இருக்கிறார். அப்போ யார் எனக்கு மேய்ப்பனா இருக்க வேண்டுமோ அவர்கள் எனக்கு மேய்ப்பனா இல்லாம போயிட்டாங்க. எனக்கு தலைவன் எனக்கு மேய்ப்பனாக இருக்க வேண்டும். என் தலைவன் எனக்கு மேய்ப்பனாக இல்லாமல் போனதினால் நான் எப்படி இருக்கிறேன்? நான் எப்படி இருக்கிறேன்? எனக்கு மேய்ப்பனாக, இப்ப கர்த்தர் என் மேய்ப்பனா இருக்க, காட் இல்லையா? காட் is my shepherd, I shall not want. அப்ப கடவுள் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறதுனால, கடவுள் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார். ஆனால் கடவுள் எனக்கு மேய்ப்பராக ஏன் அப்படி இருக்கிறார்னா, மனிதன் எனக்கு நல்ல மேய்ப்பனா இல்லை, நல்ல தலைவனாக எனக்கு இல்லாம போயிட்டாங்க. அதனால நான் என்ன பெற்றிருக்கிறேன்? குறைவு பெற்றிருக்கிறேன். நான் குறைவா இருக்கிறேன். நான் குறைவா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். எனக்கு கடவுள் இருந்தபடியினால் என்னுடைய குறைவுகள் தீர்க்கப்பட்டது. புரியுதா உங்களுக்கு சொல்றது? உங்களுக்கு புரியுதா நான் சொல்ல வர அந்த வார்த்தையினுடைய பொருள்? நான் மேய்ப்பனாக எனக்கு இருக்க வேண்டியவர் இல்லாததுனால நான் குறைவு பெற்றிருக்கிறேன். ஒரு ஆட்டினுடைய புலம்பல் இந்த பாட்டு. ஒரு ஆடு பாடுற மாதிரியான ஒரு பாட்டு. எனக்கு கடவுள் மேய்ப்பனாக இல்லாமல் இருந்திருந்தால் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில குறைவுகள் தான் இருந்தது. அப்ப கடவுள் என்னுடைய வாழ்க்கையில வருகிற பொழுது குறைவுகளை அவர் அகற்றினார்.
குறைவுகளை எனக்குள்ளாக இருந்து மாற்றினார். நான் குறைவுள்ளவனாக காணப்பட்டேன். என்னை ஒடுக்கினார்கள், என்னை நசுக்கினார்கள், எனக்கு உண்டானதை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார்கள். இல்லையா? ஆட்டு பால் வேணும், ஆட்டினுடைய புழுக்க கூட வேணும். இல்லையா? ஆட்டினுடைய புழுக்க கூட எடுக்கிறது, ஆட்டினுடைய குட்டை எடுத்துக்கிறது, எல்லாம் வேணும். ஆனா ஆட்டுக்கு சரியாக உணவு கொடுக்கவில்லை, ஆட்டுக்கு சரியா பராமரிப்பில்லை. நான் பராமரிக்கப்படாத ஒரு ஆடா இருக்கிறேன், காணாமல் போன ஒரு ஆடா இருக்கிறேன். மிருகங்களுடைய கைகளுக்கு தப்பி வருவதற்கு நான் இப்படி இருக்கிறேன். இதெல்லாம் அந்த ஆடு பாடுதான். அதான் குறைவு. நான் குறைவுள்ளவனா இருந்தேன், ஆனால் கடவுள் என்னை குறைவில்லாதபடிக்கு நடத்துகிறார். எங்கெல்லாம் நடத்துறார்? நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தேன், நான் அப்படி போனேன், ஆனால் என்னை கடவுள் காப்பாற்றினார். என்னை கடவுள் காப்பாற்றினார். என்னை காக்க வேண்டியவர்கள், என்னை பார்க்க வேண்டியவர்கள் என்னை பார்க்கவில்லை. அப்படிங்கிறத தலைவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான் இந்த 23ஆம் சங்கீதமாக இருக்கிறது. அப்ப இதை நம்ம இப்படி தலைவர்களுக்கு சொல்லக்கூடிய கடவுளுடைய வெளிச்சத்தை காண்பிக்கிறாங்க. நீ எதுவுமே எனக்கு செய்யலைன்னாலும் எனக்கு கடவுள் எப்படி இருந்தாரு? என் குறைவுகளை போக்கினார். எனக்கு அமர்ந்த தண்ணீர் இடத்துல கொண்டு போய், அப்படின்னா பயந்து போயிருந்தேன். தண்ணீர் குடிக்கிறதுக்கு கூட நான் பயந்துருந்தேன். இல்லைங்களா? நம்ம வீட்டில் வளர்த்தக்கூடியதான அனிமல்ஸ் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 சத்தம் போட்டுட்டு கொண்டு போய் தண்ணி வச்சோன்னா, சாப்பாடு வச்சோன்னா என்ன பண்ணாது? சாப்பாடு வச்சு பாருங்க, என்ன பண்ணாது? ஏன் சாப்பிட மாட்டேங்குது? அதுக்கு ஒரு பயம், ஃபியர். அதாவது பக்கத்தில் போனால் அடிச்சிருவாங்களோ அப்படின்னா, அது புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடு இருந்த என்னை, என்னுடைய பயத்தை நீக்கக்கூடியவராக இருந்தார். என் தலைவன் போக்க வேண்டிய பயத்தை என் ஆண்டவர் போக்கினார். இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் இந்த சங்கீதத்தினுடைய தலைவருக்கு சொல்லக்கூடியதான செய்தியாக இருந்தது. அடுத்தது நம்ம பார்க்குறோம், யோவான் எழுதின நற்செய்தி நூலை நாம் திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின நற்செய்தி நூலில் 18ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிற பொழுது, 18ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனத்திலிருந்து நம்ம 37ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிப்போம். 33 முதல் 37 வரைக்கும் நம்ம உள்ள பகுதியை வாசிக்கலாம். அப்பொழுது பிலாத்து மறுபடியும், நான் இன்னொரு மொழிபெயர்ப்பு வாசிக்கிறேன், பின்னால நம்ம அதை பார்க்கலாம். பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள்ளாக சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதனா, யூதனின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா, அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடத்தில் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா, என்ன உன் இனத்தாரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள், நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்ற இருந்தால் நான் யூதரிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படி ஆனால் நீ அரசன்தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்லுகிறீர், உண்மையை எடுத்து உரைப்பதே என் பணி. எதற்காகவே நான் பிறந்தேன், எதற்காகவே உலகத்துக்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவன் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார். இப்போ இங்கே இயேசு கொடுக்கக்கூடியதான செய்தி பாருங்களேன். ஒரு தலைவராக இருக்கக்கூடியதான யாரு? பிலாத்து. இவர் ஒரு ஆளுநர். இப்ப இந்த ஆளுநர் இடத்துல இயேசு பேசுகிறார். பேசுகிறதுக்கு முன்னால அவரு என்ன செய்யறாரு? கேள்வி கேட்கிறார். நீ யூதருக்கு அரசனா, யூதருக்கு நீ ராஜாவா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அப்போ கேட்கிற பொழுது இயேசு என்ன சொல்றாரு? இயேசு என்ன சொன்னாரு? அந்த கேள்விக்கு எதிர்கேள்வி இயேசு கேட்கிறார். நீ தெரிஞ்சு சொல்றியா? உனக்கு தெரியுதா அதை பத்தி? நீ யூதருக்கு ராஜாங்கிற அப்படி இருக்குமானா, நான் என்ன யூதருக்கு ராஜாவாக ஒரு திட்டத்தை நான் போட்டேன். அப்ப உன் ராஜ்யத்துக்கு நான் என்ன செஞ்சேன்? இல்லையா? உன் ராஜ்யத்துக்கு நான் விரோதம் ஒண்ணுமே செய்யலையே. அப்போ உன்னுடைய ராஜ்யத்துக்கு நான் எதுவுமே செய்யாத பொழுது எப்படி என்னை நீ பிடித்தாய்? எதற்காக உன்னிடத்துல கொடுத்தார்கள்?
அப்ப நீ சொல்றியா இல்ல அவங்க சொன்னாங்களா அப்படின்னு அந்த கேள்வி புரியுதா உங்களுக்கு? அந்த கேள்வி அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நீ இவருக்கு ராஜாவா? அப்ப நீ சொல்றியா? அப்ப அது நீ சொல்றேன்னா அந்த சட்டத்தின்படி நீ என்ன பண்ணிருக்கணும்? நீ அதுக்கு விசாரணை செய்யணும், நீ அதை கேட்கணும். இல்ல அவங்கன்னா அவங்க சட்டத்துக்கு நீ கொடுத்துருக்கணும், அவங்க சொல்றாங்கன்னா அவங்க கிட்ட கொடுத்துருக்கணும் இல்லையா? அதுதான் அந்த அந்த ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒரு கேள்விகள் இருக்கிறதான அந்த இடத்துல அவருக்கு புரியும்படிக்காக, ஒரு தலைவருக்கு புரியும்படிக்காக, ஒரு தலைவருக்கு அந்த கேள்விகளுக்குள்ளான பொருளை இயேசு காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ ஒரு பொருளை விளக்குவதற்கு, ஒரு பொருளை இயேசு காண்பிப்பதற்கு அவர் கேட்டதான கேள்விகள் பாருங்க. நீ யூதருக்கு ராஜா, அந்த ராஜாவை குறித்து அவர் சொல்லக்கூடியதான விதமும் சொல்லுகிறார். சரி, அந்த இடத்துல நீங்க பார்க்கிற பொழுது இயேசு செய்ததான உண்மையான ஆளுமை யாவை என்பதை இயேசு சொன்னார். உண்மையான ஆளுகைங்கிறது மக்களை ஆளுவது, ரூல் பண்ணுவது, ஒடுக்குவது, அது உண்மையான ஆளுகை இல்லை. மக்களுக்கு ஒரு மக்களுடைய மனநிலைகளை அவங்க அந்த தவறுக்கான இல்லையா? அப்ப உண்மை என்னன்னு தெரியாம தான் நீங்க சட்டத்துல நீங்க நடந்துகிட்டு இருக்கிறீங்க. அவங்களுடைய மனசுல என்ன தோணுதோ அதை தான் நீங்க செஞ்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க உங்களுடைய காரியங்களை செய்வது எல்லாமே உங்களுடைய மனதின்படி இருக்கிறதே தவிர, உங்க மனசுல இப்படியெல்லாம் ஆயிடுமோ, இப்படிலாம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லி சட்டத்தை மாத்தலாம், சட்டத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்களே தவிர, இது உண்மை இல்லை அப்படிங்கறத ஆளுநருக்கு சொல்லக்கூடியவர், அந்த தலைவருக்கு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். யாருக்கு? பிலாத்து இடத்துல சொல்லக்கூடியவராக இருக்கார். உண்மை எதுன்னு உனக்கு தெரியல இன்னும் இப்ப வரைக்கும். உண்மையான ஆளுமை எது என்று சொன்னால் மனதினுடைய மக்களுடைய உள்ளத்திலே இருப்பதுதான் ஆளுமை. அந்த ஆளுகை என்பது அதிகாரத்தினாலோ அல்லது வேற காரியத்தை கொண்டு அடக்குமுறையினாலோ ஆளுகை செய்வதல்ல. ஆளுகை மக்களினுடைய மனதில வாழ்வது, மக்களினுடைய மனதில் ஆழ்வதுதான் ஆளுகை. அப்ப இயேசு எதற்கு அரசராக இருந்தார்? இயேசு நாட்டுக்கு அரசரா இருந்தாரா? எதுக்கு அரசனா இருந்தாரு? சரி, உங்களுக்கு எதுக்கு, எப்படி இயேசு அரசரா இருக்கிறார்? எந்த நாட்டுக்கு அரசனா இருக்கிறார்? எந்த நாட்டுக்கு அரசனா இருக்கிறார்? கோயம்புத்தூருக்கு அரசனா இருக்கிறாரா? தமிழ்நாட்டுக்கு அரசரா இருக்கிறாரா? எப்படி உங்களுக்கு அரசன் என்று நீங்க எப்படி சொல்றீங்க? நான் காட் கேட்கல, கிங். உங்களுக்கு அவர் ராஜாவாக எப்படி இருக்கிறார்? உங்களுக்கு ராஜாவா, நீங்க ராஜான்னு சொல்றீங்க இல்லையா? ஜீசஸ் இஸ் எ கிங் சொல்றது இல்லையா? எனக்கு இயேசு ராஜாவா இருக்கிறார் நம்ம சொல்றோமா சொல்லையா? பாட்டு போடுறேன், இயேசு ராஜா அப்படி சொல்லி, இயேசு ராஜா வந்து விட்டார் அப்படி சொல்றான். அப்ப எந்த ஊருக்கு இயேசு ராஜாவா இருந்தாரு? உங்க ஊருக்கு ராஜாவா இருந்தாரா? அப்ப எதற்கு ராஜாவா இருக்கிறார்? சூப்பர். என்னுடைய இருதயத்திற்கு ராஜாவா இருக்கு. எனக்குன்னு ஒரு இருதயம் இருக்கு இல்லையா? இந்த இருதயத்திற்கு அதனாலதான் இருதய அரசர் அப்படின்னு இருப்பாரு. இதய அரசன் எனது தலைவன், என்னுடைய ராஜா அப்படிங்கிற அவர் எதிர்க்கிற மனசை கவர்ந்தவர். என்னுடைய மனசுக்கு அவர்தான் ராஜா. சரிங்களா? நாம இயேசுவை எப்படி ராஜாவாக பார்க்கிறோம்னா, எனக்கு அவர் ராஜா, என் குடும்பத்துக்கு அவர் ராஜாவா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இன்னைக்கு மக்கள் ஏன் கொந்தளிக்கிறாங்கன்னு சொன்னால், இயேசு இந்த நாட்டுக்கு தலைவராக ராஜாவாக நாம் எல்லாரும் ஜெபிப்போம் அப்படிங்கிற. அப்படின்னா அவர் தலைவரானா நாங்களாம் எங்கடா போறது இல்லையா? ஏன் உங்க பிரச்சனை பண்ற? அதுக்கான காரணம் என்ன? நம்ம மக்கள் கிட்ட இருக்கிற வாய் சரியில்லை. சரியானதா நம்ம ஆளுங்க என்ன சொல்லணும்னு தெரியல. மனதிற்கு அவர் ராஜா. அதான் சொல்றாரு, ஏன் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியது இல்லை. நான் ராஜாவாக நான் இருப்பேன்னா அந்த ராஜ்யம் எனக்கு இதுக்குரியது இல்லவே இல்லை. அப்படி இருக்குமானால் என்னுடைய சீடர்கள், என்னுடைய மக்கள் அவர் என்ன பண்ணிருப்பாங்க? ஃபைட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா கூட்டி வச்சிருக்கிறதான மக்கள், எனக்கு பின்னால வந்திருக்கிறதான மக்கள், என் பின்னால் வருகிற மக்கள் என்ன பண்ணுவாங்க இல்லையா? என்னுடைய மக்கள் எல்லாரும் அதற்காக பட்டயத்தை எடுத்திருப்பாங்க, சண்டை போட்டிருப்பாங்க. என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது இல்லை. அதான் நான் இவ்வுலகத்திற்குரிய அரசனும் இல்லை அப்படிங்கிறத இங்க நம்ம பார்க்கிறோம். என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது
இல்ல அப்படிங்கறத இயேசு சொல்றார். பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க அந்த வசனத்தை. அதை எடுத்தவர்கள் அந்த பாருங்களேன் 37ஆம் வசனத்தை பாருங்களேன். 37ஆம் வசனம். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். அப்படியானால் நீ ராஜாவோ என்றார். முதல்ல கேள்வி என்ன கேட்டாரு? நீ யூதருக்கு ராஜாவான்னு கேட்டாரு. அதற்கு இயேசு என்ன சொல்றாரு? 16ஆம் வசனத்துல 36ஆம் வசனத்துல இயேசு பிரதித்திரமாக, என் ராஜ்யம் உலகத்திற்குரியது அல்ல. Jesus answered, my king is not of this world. அப்போ நாம இந்த உலகத்திற்கு இயேசு ராஜா என்று நம்ம சொல்லுகிறதை காட்டிலும் அவர் என்னுடைய மனதிற்கு, என் குடும்பத்திற்கு, என் வாழ்க்கைக்கு அவர் ராஜாவாக இருக்கிறார். சரிங்களா? அப்போ ராஜாங்கிறது எந்த இடத்துல? என்னை ஆளுகிறவர் அவர்தான். எனக்கு என்ன செய்யறானா, அவருடைய அன்பின் ஆளுகை எனக்குள்ளாக வந்திருக்கிறது. எல்லாரையும் அன்பா நேசிக்கணும் அப்படிங்கறத எனக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். அது அன்பின் ராஜ்யம். இப்ப அன்பா இருக்கணுங்கிறத இயேசு கற்றுக் கொடுத்தார். அந்த அன்பின் ராஜ்யத்தை நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதுதான் ஆளுகை. அப்போ அவர் சொல்றாரு இல்லையா, என்னுடையது மை கிங்டம் இஸ் நாட் ஆஃப் திஸ் வேர்ல்டு. மை கிங் இஃப் மை கிங்டம் வேர் ஆஃப் திஸ் வேர்ல்டு then would my servant fight. இல்லையா? அப்ப என்ன பண்ணிருப்பாங்க? எந்த ஒரு ராஜ்யத்துக்கு இருக்குன்னா சண்டை போட்டிருப்பாங்க. அப்ப இன்னைக்கு இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? பதவிக்கு சண்டை போடுறாங்க இல்லையா? எனக்கு இந்த பதவியில நிக்கணும், அந்த பதவிக்கு வேணும் எனக்கிட்டு இல்லையா? இந்த பாஸ்ட் பதவியே இல்லைன்னா அவங்களுக்கு அவ்வளவுதான். அந்த பதவி வேணும், அது மேல உட்காரணும், அதுல மேன்மையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி இல்லை, அது இல்லை. அதான் இங்க அந்த ராஜ்யத்துக்குரியது அல்ல என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். இதை ஊழியர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கும் அதை புரிஞ்சிருக்கணும். சில இடத்துல நம்ம விட்டு கொடுக்காம நம்ம நிற்போம் பாருங்க. சில இடத்துல ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றார் இயேசு. அதை அழகாக இயேசு கற்றுக் கொடுக்கிறார். அடுத்தது அது சொன்னதுனால பாருங்களேன், அந்த வசனத்தை மீண்டும் நம்ம பார்க்கிறோம். அப்ப எதுக்கு அப்படின்னா, பவித்திரமாக இயேசு அவர் சொல்றாரு. பேசுனதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லு. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இப்ப இயேசு என்ன சொல்ற? அப்ப அவர் விளக்கம் கொடுக்கிறாரு. ஆனா விளக்கம் கொடுக்கிற போது பிலாத்துக்கு அப்படி ராஜாவா? அவர் சொல்றாரு என் ராஜ்யம் உலகத்துக்குரியது இல்ல. அப்படி ராஜ்யத்துக்கு உலகத்துக்குரியதுன்னா சண்டை போட்டுருப்பாங்க. அப்போ நான் இந்த ராஜ்யத்துக்குரியவன் அல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீ எதுக்கு ராஜாவான்னு கேட்கிறாரு? என்ன காரணம்? மறுபடியும் அவர் என்ன கேட்கிறார்? அப்ப நீ ராஜாவா? புரியுதா உங்களுக்கு? அவர் கேட்கக்கூடியதான அந்த வார்த்தை மறுபடியும் அவர் கேட்கிறார். நீ யூதருக்கு ராஜாவான்னு கேட்டவர் இப்ப மறுபடியும் கேட்கிறார், நீ ராஜாவா அப்படி அவர் கேட்கிறார். முதல்ல மரியாதை எல்லாம் கேட்டாரு, இப்ப மரியாதையோட கேட்கிறார், நீ ராஜாவா? வாசிப்போம். இயேசு பிரதியுத்தரமாக நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். அவர் சொல்றாரு ஆமா. இப்ப சொல்றாரு, முதல்ல சொன்னல நீ சொல்லுகிறாயா அல்லது யூதர்கள் சொன்னார்களா? இப்ப நீ புரிஞ்சிட்டல. நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். ஆனா எதுக்கு அவர் சொல்றாரு பாருங்க. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். அப்ப நான் இந்த ராஜா அப்படிங்கிற எதுக்கு அப்படின்னா, உண்மையை எடுத்து சொல்லுவதற்காக நான் பிறந்தேன். என்னுடைய பிறப்பு என்னவா இருந்தது? உண்மை, சத்தியத்தை எடுத்து சொல்வதற்காக இல்லைங்களா? அப்போ இயேசுனுடைய அந்த பதில் பாருங்க. அப்போ உண்மையை எடுத்து சொல்லுகிறவர்கள் ஒவ்வொருவரும் யாருதான்? அவ்வளவுதான். அதனாலதான் இயேசு சொல்ல, நீங்களே ஆசாரியரும் ராஜாக்களுமா இருக்கிறேன்னு சொன்னாங்க இல்லையா? அதுதான் அதனுடைய பொருள். நீங்க ராஜாவை எப்படி ஆறீங்கன்னா, நாட்டுக்கு இல்ல, உண்மையை பேசினால், நீங்கள் உண்மையை எடுத்து சொல்லுகிறவர், நீங்கள் அனைவரும் ராஜாக்களாக இருக்கிறீர்கள். உண்மையா வாழ்ந்தா, உண்மைக்கு நீங்கள், உண்மை ராஜ்யத்திற்கு நீங்கள் ராஜாத்திகளாக இருக்கிறீர்கள். ஓகே, குட். அடுத்தது நம்ம பார்க்கலாம். இயேசு சொல்லத பாருங்களேன். அடுத்தது என்ன சொல்றாரு? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க இதற்காகவே இந்த உலகத்தில் வந்து, அதுக்குத்தான் நான் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்று. அப்படின்னா யார் இதை கேட்கக்கூடியவங்களா, இதெல்லாம் அக்செப்ட் பண்ணக்கூடியவங்க யாரா இருக்காங்கன்னா, சத்தியவானா இருக்கிறவர்கள் தான் இதை கேட்க முடியும். அது உண்மையா? அதான் சொல்லுவேன். இருளை காட்டிலும் ஒளியின் இடத்துல வரக்கூடியவர்கள், ஒளியை காட்டிலும் இருள் இடத்துல போகக்கூடியவர்கள். அப்ப சத்தியத்தை விரும்புகிறவங்க இருளை வெறுத்துட்டு வருவாங்க. இருளை வெறுத்துட்டு வந்தவங்க
சத்தியத்தை சொல்லுவாங்க. ஆனா இருள் எனக்கு வேண்டும் என்கிறவர்கள் சத்தியத்தை வெறுத்து நிற்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இதுதான் இங்க இருக்க நமக்கு காணக்கூடியதான ஒரு காரியமா இருக்கு. இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய முயற்சிகள், செயல்கள் எப்படியாக இருக்கு? நம்மளுடைய இறை மக்களாக நாம் யாருக்கெல்லாம் எப்படியெல்லாம் வெளிச்சம் கொடுக்க நாம் முயற்சிக்கிறோம், செயல்படுகிறோம் என்பதை யோசிப்போம், சிந்திப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நல்ல வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்ததான அருமையான நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமக்கு நாங்கள் நன்றியோடு துதி ஸ்தோத்திரங்களை எடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலும் இறைவனுடைய வெளிச்சத்தை தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்களுக்கு காண்பிக்கக்கூடியதான செயல்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, உம்முடைய அடியார்கள் செய்தார்கள், இறைவாக்கினர்கள் செய்தார்கள். ஆண்டவரே, இயேசுவும் ஆண்டவரே செய்து காண்பித்தீர். தலைவர்களுக்கு ஆண்டவரே அந்த இறை வெளிச்சத்தை இறைமகனாக இருந்தாலும் அப்படி அவருக்கு மக்களுக்கு அந்த வெளிச்சத்தை காண்பிக்க வேண்டும் என்பதற்கான ஆண்டவரே இந்த ராஜ்யம் உண்மையான ராஜ்யமாக, ஆண்டவரே அந்த ராஜ்யம் நிலையான ஒரு ராஜ்யமாக, மக்கள் மனதிலே ஆளுகிற ராஜ்யமாக, சத்தியமான ராஜ்யமாக, உண்மைதான் அந்த ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்குத்தான் நான் ஆட்களை, அந்த ராஜ்யத்துக்குரியவர்களாக மக்கள் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வந்தேன், அதற்காகத்தான் நான் பிரசங்கித்தேன், அதற்காகத்தான் ஆண்டவரே நான் கற்றுக் கொடுத்தேன், சீஷர்களை நான் ஏற்படுத்தினேன். ஆமா ஆண்டவரே, இப்படிப்பட்டதான நாங்களும் அதை புரிந்து கொண்டு ஆண்டவரே விண்ணரசு, இறையரசு, இப்படி மக்களுடைய மனதிற்குள்ளாக அன்பு என்கிறதான, ஆண்டவரே சத்தியம் என்கிறதான, நீதி என்கிறதான இவைகளை எடுத்துரைக்கக்கூடியவர்களாய் நாங்கள் இருக்க விளங்க ஆண்டவர் அனுகிரகம் செய்தருளும், பொறுப்படுத்திக் கொள்ள வழிநடத்தலும், காத்தலும், ஆசீர்வதித்தருளுங்க. பெரிய காரியங்களை கத்த செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். வழிநடத்துவதற்காய் ஸ்தோத்திரம், பொறுப்படுப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்து வழிநடத்துங்க, காத்தருளுங்க. பெரிய காரியங்களை கத்த செய்யுங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம், பரிசுத்த மூல பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம், நம்முடைய கர்த்தர் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவினுடைய அனுநீக்கும் சமாதானமும் ஸ்நேகமும் காவலும் கர்த்தருடைய வருகை மற்றும் இன்றும் இன்னும் சதா காலங்கள் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord, praise the Lord.